சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, 3 வரமிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கழுவுன சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, அந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்டை இறக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிராய்லர் கோழி கூட நாட்டுக்கோழி டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.